அவரோட வாழ்க்கையிலேயே நிறைய நல்ல குணங்கள் தெரியும். ஆடம்பரம் இல்லாத திருமணத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணார். மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன்னு நேரா சொல்லிட்டார். இயக்கப் பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாதுன்னு சொன்னார். தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும்னு வலியுறுத்தினார். 1962ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவே போர் நடந்தப்போ தன்னோட ஒரே மகனையே போர் முனைக்கு அனுப்பத் தயார் என்று தெரிவித்தார். அதையும் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கே கடிதம் எழுதி சொன்னார். அவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனா மக்கள் அவரை அன்போட காயிதே மில்லத்னு கூப்பிட்டாங்க. காயிதே மில்லத்னா அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி. 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றினார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கக் குழுவிலும் உறுப்பினரா இருந்தார். இந்தியா விடுதலைக்குப் பிறகு மாநிலங்களவை உறுப்பினரா இருந்து மக்களுக்காக சேவை செய்தார். மக்களவை உறுப்பினராகவும் பல பொறுப்புகளிலிருந்து தொண்டு செய்தார். அவருக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நீ ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருந்தது. ஒரு சொசைட்டி முழுக்க முன்னேறணும்னா அதுக்கு அடிப்படை கல்விதான் நீ பார்த்தார். அதனால்தான் கல்வி நிறுவனங்கள் உருவாக்கணும் நீ நினைத்தார். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை. இந்த முதுமொழிக்கேற்ற மாதிரி அவர் செயல்பட்டார். திருச்சில் ஜமால் முகமது கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தார். அதே மாதிரி கேரளால் பரூக் கல்லூரி உருவாகவும் முக்கிய காரணம் அவர்தான். இண்டஸ்ட்ரி சைட்லயும் அவருக்கு ரொம்ப ஆழமான அறிவு இருந்தது. இந்திய நாட்டின் கனிம வளங்கள் பற்றி நாடாளுமன்றத்திலேயே எடுத்துரைத்தார். அந்த வளங்கள எப்படி யூஸ் பண்ணலாம் நியூ கிளியரா பேசினார். அதுக்கப்புறம் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்த பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது.